ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது பிரச்சனைக்குரிய காதல் அப்படின்ற ஒரு நிகழ்வை பார்ப்போம். இது உண்மையாக நடந்த நிகழ்வு தான். ஜாதகர் அவருக்கு என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, இவர் ஒரு 34 வயதை கடந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணின் மீது விருப்பம் வருது. அந்த பெண்ணுடைய வயது பார்த்திங்கன்னா 21 வயதாக இருக்குது. இந்த வயது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே ரொம்ப கேப்பாக இருக்குது. ரெண்டாவது, அந்த பெண் ஒரு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இவர் ஒரு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர். அப்போ இந்த நிகழ்வும் பார்த்திங்கன்னா இங்கே இதை சாதகம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த காதல் இவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க பெண்ணினுடைய வீட்டில் ஒத்துக்கலை. அதனால் இந்த காதல் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றத நிகழ்வு நம்ம சொல்லலாம். இது எந்த காலகட்டங்களில் பயணிக்கும் பொழுது நடக்கும் அப்படின்றத நம்ம எளிமையாக சொல்ல முடியும். அட்சய இலக்கண பദ്ധதியோட துல்லியம் அதுதான். இப்போ ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம், பிறந்த ராசி கன்னிராசி, ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். இப்போ 34 வயதை உடைய அட்சய இலக்கணமாக வந்தது கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பயணிச்சிட்ருக்காரு விருச்சிக வீட்டில். அப்போ இந்த காலகட்டங்களில் இவருக்கு புதன் பகவானுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா 5ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்கார். இப்போ ஏன் நம்ம புதன் பகவான் பார்க்குறோம் அப்படின்னா, விருச்சிக அட்சய இலக்கணத்தில் பயணிக்கும் பொழுது புதன் பகவான் ஆதிபத்தியம் 8-11 அப்படின்றது வரும். 11 அப்படின்றது பேரின்பம், பெருமகிழ்ச்சி, 8ன்றது தீராத பிரச்சனை. அப்போ இவருக்கு ஏன் நம்ம அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் எங்கே இருக்குன்னா, 8 அப்படின்றது அந்த மாற்று முறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது நேர்வழியாக இருக்காது, ஒரு வித்தியாசமான நிகழ்வாக தான் இருக்கும். அந்த 8ஆம் அதிபதி புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 5 அப்படின்றது காதல். அப்போ இது ஒரு வித்தியாசமான காதல் அப்படின்றத நம்ம எளிமையாக சொல்லிட முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா. இப்போ இந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னா, இவர் விரும்பினாங்க, அந்த விருப்பம் வந்தது, பட் அந்த பெண்ணினுடைய வீட்டில் ஒத்துக்கலை. இதை நம்ம எளிமையாக சொல்லிட முடியும். அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையோட துல்லியமே அதுதான். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடையமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.